ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. டிசம்பர் மாதத்துல கர்த்தர் நமக்கு இன்னும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் சௌக்கியத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். எந்த குறைவுகளும் இல்லாதபடி கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். அது அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம், ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிருந்து நாட்டில் நம்ம தியானிக்கிற வசனம் நம்ம அதிக நேரங்களில் நம்ம அந்த ரத்தத்தை குறித்தும் அப்பத்தை குறித்தும் சரீரத்தை குறித்தும் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இயேசுடைய ரத்தம் சரீரம். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதத்துல நிறைய காரியங்களை நம்ம பேசிட்டு இருந்தாலும் அந்த திருவிருந்து அன்னைக்கு அதை ஒரு சில காரியங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எதற்காக நம்ம திருவிருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற காரியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் தியானித்து கொண்டு வருகிறோம். அதுல நம்ம கிறிஸ்துவம்னு சொன்னாலே ரத்தத்துக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. இதே உலகத்துல சொல்லும் போது ரத்தம் தான், சரி என்னடா ரத்தம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் ரத்தத்தை விருப்பமா பல வெரைட்டி பண்ணி அடிப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு ரத்தம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுவோம். ரத்தத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது எதுக்கு கொடுக்குறேங்க? கிறிஸ்தவர்ல ரத்தத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ரத்தம் நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம சொல்லி சொல்லி பழகிறதுனால சாதாரணமா இருக்கு. ஆனா வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ரத்தம்ங்கிறது ஒரு அருவருப்பான விஷயம். ஒரு சிலருக்கு பயமா இருக்கும். ரத்தத்தை பார்த்தா மயங்கி கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாசம் அடிக்கும், நாத்தம் அடிக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரத்தம் துவஞ்சு வச்சுன்னா அந்த இடத்துல போவீங்களா? சும்மா சொல்றோம் ரத்தம் ரத்தம்னு. அந்த ரத்தத்து பக்கத்துல நம்மளால போய் நிக்க முடியுமா? இவ்வளவு கவிச்சி அடிக்கும், அவ்வளவு இதா இருக்கும். ஆனா நம்ம அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிறோம். ஏன் ரத்தத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம்? வேதாந்தத்துல ஏன் ரத்தத்துக்கு அவ்வளவு மதிப்பு? நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ரத்தம் உயிர்ப்பிக்கும், ரத்தம் ஜீவனை தரும், ரத்தம் பாவத்தை போக்கும், அநேக காரியங்கள் இருக்கு. அப்படி நம்ம அந்த திருவிருந்து நாட்கள்ல ரசத்தை எப்படி நம்ம கருதுறோம்? இயேசுவின் ரத்தமா நினைச்சு அதை பகிர்ந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இந்த ரத்தத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வேதாந்தத்தில் கொடுக்குறாங்கன்னு ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களை தியானிக்கலாம். பழைய ஏற்பாடு காலத்திலையும் சரி, புதிய ஏற்பாடு காலத்திலையும் சரி, ரத்தம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கா இருந்தது. பழைய ஏற்பாடு காலத்துல வேற மாதிரி பார்க்கப்பட்டது, புதிய ஏற்பாடு காலத்துல வேற மாதிரி பார்க்கப்பட்டது. ஆனா கிறிஸ்துவம் வந்தாலே ரத்தம் ரத்தம் ரத்தம்னு சொல்லுவோம். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம்பம். ஏன்னா அந்த ரத்தம் ஒரு விலையேறப்பட்டது. அந்த ரத்தத்துல என்னென்ன இருக்கு காரியங்கள் அதை நம்ம தியானிப்போம். வாசிங்க லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் 14வது வசனம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறதே, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. சகல மாம்சத்துக்கும் ரத்தம் உயிராய் இருக்கிறதே. ரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் எந்த மாம்சத்தின் ரத்தத்தையும் ருசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் ரத்தம் தானே. சகல மாம்சத்தினோட உயிர் எதுல இருக்குதாமா? அப்ப ரத்தம்ங்கிறது உயிருக்கு சமானம். யாராவது உங்க மூலியமா ரத்தம் சிந்தினாங்கன்னா அவங்க உயிர் விடுவதற்கு சமானம். ரத்தம் உயிர் எதுல இருக்குதாமாங்க? ரத்தத்துல. நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிருச்சுன்னா என்னங்க? உயிர் வாழ நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் செயல்படணும்னா நமக்கு என்ன அவசியம்? ரத்தம். அதனால வேதாந்தத்துல சொல்லப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உயிர் வந்து ரத்தத்துல தான் இருக்குது. அதனால கிறிஸ்துவர்கள் எதை புசிக்க மாட்டாங்க? ரத்தத்தை புசிக்க மாட்டாங்க. நீங்க ரத்தத்தோட புசிச்சீங்கன்னா அந்த உயிரை நீங்க கொல்லுவதற்கு சமானமா சொல்லப்படுகிறது. இல்லையா? அப்ப முதலாவது ரத்தம் என்பது எதை குறிக்குதுங்க? உயிரை குறிப்பதா இருக்கிறது. இரண்டாவது வாசிங்க எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதலில் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ரத்தம் பாவ மன்னிப்பை தரும். சொல்லுங்க, ரத்தம் பாவ மன்னிப்பை தரும். அப்போ பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது பாவம் செஞ்சுட்டாங்க, அக்கிரமம் மீறுதல் செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பலி செலுத்துவாங்க. ஆட்டுக்கடாவோ காளைகளையோ பலி செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்தினா அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு நியாய பிரமாணம். அந்த நியாய பிரமாணத்தின் பிரகாரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்களுக்காக என்ன அடிக்கப்படும்? ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அடிக்கப்படும், ரத்தம் சிந்தப்படும். அதற்காக அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். இல்லையா? நம்ம ஆதியாமத்துல பார்க்கும் பொழுதும் கூட ஆதாம் ஏவாள் என்ன பண்ணிடுவாங்க? ஒரு தவறு செஞ்சிருவாங்க. அந்த தவறு செய்யும் பொழுது அவர்கள் பாவத்துக்கு உட்பட்டார்கள். அவர்கள் ஆண்டவர் வெளியே தள்ளும் பொழுது அவர்களுக்கு தோளுடையை போட்டு அனுப்பிச்சார்னு சொல்லப்படுகிறது. ஆதியாம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும்
தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு ஊற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப என்ன பண்ணாருங்களாமா, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணனே அவங்க வெளியே தள்ள போறாங்க. ஆனால் வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு தோலுடைய போட்டு அனுப்பிச்சாருங்களா. அப்ப தோலுடைய போடுறதுங்கிறது நமக்கு தெரிந்தது போல ஒரு பழி செலுத்தி பாவம் செய்கிற ஆத்மா என்ன பண்ணுங்க, சாவே. பாவம் செஞ்சா மரணம் உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நம்ம மரணிக்க போறதில்ல, நமக்கு பதிலாக ஒரு ஆடோ ஒரு மாடோ ஏதோ ஒரு குருவிகளோ பலி செலுத்தி அந்த ரத்தத்தை சிந்துவதன் மூலமா பாவம் மன்னிக்கப்படுங்கிறது ஒரு நியாயப்பிரமாணம். இல்லையா? அப்ப நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஒரு தீர்வு உண்டு. என்ன, ஒரு பலி செலுத்தினா நமக்காக வேற ஒருத்தர் ரத்தம் சிந்தினா நம்ம பாவம் மன்னிக்கப்படும். கிறிஸ்து அதே மாதிரி தான் பண்ணாரு. நமக்கு ரத்தம் சிந்தறதுக்கு ஆசை இல்லை, நமக்கு ரத்தம் சிந்த முடியாது. நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, வாழணும். அதனால நமக்கு பதிலாக ஒருத்தர் ரத்தம் சிந்தினார். யாரு? ஏன்னா நான் பண்ற பாவத்துக்காக அவர் ரத்தம் சிந்தினார். காரணம், யாரோ ஒருத்தர் மரணத்தை ஆயவணும், யாரோ ஒருத்தர் இறந்தே ஆகணும், யாரோ ஒருத்தர் ரத்தம் சிந்தி ஆகணும். ரத்தத்தினால்தான் பாவம் கழுவப்படும். அப்ப என்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும், ஒருத்தர் ரத்தம் சிந்தணும். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்கு பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் தவறு செய்தாக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த தோலுடைய உடுத்தி அவர்களை வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. அப்ப பலி செலுத்துவதுங்கிறது அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு பார்க்கப்பட்டது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்ல. அப்ப அது ஒரு நியாய பிரமாணம். ஏற்பாட்டு காலத்துல அதை தவிர்க்கவே முடியாது. நீ பாவம் செஞ்சீங்கன்னா கட்டாயம் பலி கொடுத்துதான் ஆகும். அல்லேலூயா. அது ஒரு சில நேரத்துல வந்துட்டு ஆபிரகாமுக்குள்ள என்ன நடந்தது, தன்னுடைய மகனையே கட்டி பலி செலுத்துற நிலைமைக்கு போனார். அப்ப பலிங்கிறது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒன்றாய் பார்க்கப்பட்டது. எபிரேயர் 9வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து அந்த ரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவார். ஆமென். அல்லேலூயா. என்ன பண்றாரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் நார்மல் கிடையாது. சாதாரண ஆசாரியர்கள் வேற, பிரதான ஆசாரியர்கள் வேற. ஸ்தலம் வேற, மகா பரிசுத்த ஸ்தலம் வேற. அப்போ இரண்டாவது ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் வருஷத்துல ஒரு முறை ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தெளிப்பாங்க. யாருக்கு? தனக்காகவும் தன் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் உள்ள போயிட்டு ஆராய்ச்சி வந்துட்டு ஜனங்கள் மேல தெளிப்பாங்க. இந்த ரத்தம் தான் என்ன பண்ணுதுங்களா, பாவ நிவர்த்தி செய்கிறதா இருக்குது. அப்ப ரத்தம் பாவ நிவர்த்தி செய்யணும்னா ஒண்ணு அடிக்கப்பட்டாகணும். அது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கக்கூடியது. அந்த பழைய ஏற்பாடு காலத்துல இது ஒண்ணுதான் வழி. பாவத்தை போக்குறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. ஒண்ணு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவம் செஞ்சா நீ செத்துதான் போகணும். விபச்சாரம் பண்ணா கல்லெறிஞ்சு கொண்டாங்க, ஓய்வு நாளுக்கு வரலன்னா கல்லெறிஞ்சு கொண்டாங்க. இதெல்லாம் ஒரு சில மரண தண்டனையும் இருந்தது. அதையும் தாண்டி அவர்கள் செய்கிற தவறுகளுக்கு ஒவ்வொரு பாவ நிவாரணம் இருந்தது. அதுல முக்கியமா சொல்லப்படுகிறது பலி செலுத்துவது, ரத்தத்தை தெளிச்சு பாவ நிவர்த்தி அவர்கள் செய்தார்கள். 3வது ஒரு வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து, இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றார். சீனாய் மலைக்கு மோசே போறாரு. அங்க போய் ஆண்டவரை தரிசிச்சுட்டு அவர் கொடுத்த வார்த்தையை வாங்கிட்டு வரும்பொழுது வாலிபர்கள் அனுப்பி பலி செலுத்துங்க அப்படிங்கிறார். பலி செலுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல தெளிச்சு ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப 3வது ரத்தம் என்பது உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும், அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கும் உங்களுக்கும் செய்யப்படுகிற உடன்படிக்கை. அப்ப ரத்தம் உங்களை கர்த்தரோட சேர்த்து அவருடைய வார்த்தை கேட்பதற்கு உடன்படிக்கை செய்கிறது. உடன்படிக்கைன்னா என்னங்க? ஒரு ஒப்பந்தம். அவருடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்க, அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த உடன்படிக்கை. அல்லேலூயா. அப்ப இந்த பாவ நிவர்த்தி செய்ததுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதாரமாய் இந்த ரத்தம் செயல்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நமக்கும் இடையில போடப்படுகிற ஒரு ஒப்பந்தம் என்னங்க? அந்த ரத்தம். இப்ப ரத்தத்தை எவ்வளவு வேலைகளை செய்து பாருங்க. அந்த ரத்தத்தை நம்ம என்னமோ சும்மா ஏதோ வசனத்துல வாசிட்டு போயிடலாம். ஆனா ரத்தம் தான் வார்த்தையை கேட்பதற்கும் உங்களையும் கிறிஸ்துவையும் இணைப்பதற்கும் ஒரு முக்கிய பங்கா பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தது. அல்லேலூயா. வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். அல்லேலூயா. 4வது ரத்தம் உங்களை பாதுகாக்கும். சொல்லுங்க, ரத்தம் உங்களை பாதுகாக்கும்.
அப்போ இந்த எகிப்து தேசத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பழுதற்ற ஒரு வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதை அடிச்சு அந்த ரத்தத்தை வீட்டு நிலைக்காசுல பூசுங்க. இந்த சங்கார தூதன் வரும்பொழுது எந்த வீட்டுல நிலைக்கால ரத்தம் இருக்குதோ அதை பார்த்து எகிப்துக்கு வந்த வாதம் எதையும் உங்களுக்கு வராதபடி எல்லாம் தள்ளி போட்டுருவான்னு சொல்லுங்க. சங்கார தூதன் அந்த இரவு வேளையில எல்லாத்துக்கும் மரணம், எல்லாம் மரண ஓலம் கேட்குது. ஆனா யார் வீட்டு நிலைக்கால ரத்தம் இருந்ததோ அந்த வீட்டுல மரணம் இல்லை. அப்ப ரத்தம் உங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாக்கும். இப்ப இயேசுவின் ரத்தம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ரத்தம் உங்களுடைய ஜீவனை, உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய சுத்தி இருக்கிறவங்கள, உங்க சொத்தை, உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்து சொத்து பத்துக்களை அனைத்தையும் பாதுகாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நஷ்டமும் ஏற்படல, ஒரு குறைவும் ஏற்படல. ஆனா எகிப்தியர் எல்லாம் விழுந்து போனாங்க. அப்ப ரத்தம் உங்களை என்ன பண்ணுங்க, பாதுகாக்கும். எல்லா ஆபத்து, எல்லா நாசமோசங்கள்ல இருந்து எங்கேயாவது வெளியே போறீங்களா, எதுக்கு அந்த ஜெபனை கொடுத்து இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வைக்க சொல்றோம்? நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது அந்த எண்ணெய் கையில வச்சுங்க, இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க. அது உங்களுடைய வழியில எல்லாம் சமைப்படும், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்கும், எல்லா தடைகளையும் மாற்றி போடும். எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், எத்தனை ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அந்த எண்ணெய் உங்க கையில இருக்கிற வரைக்கும், இயேசுவின் ரத்தம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த தீமையும் அண்டாது. ஆண்டவர் பாதுகாப்பா இருப்பார், ஆண்டவர் சுத்த கட்டளையிடுவார், ஆண்டவர் பலத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அப்ப நான்காவது, ரத்தம் உங்களை என்ன பண்ணுங்க, ஆபத்துல இருந்து பாதுகாக்கும். வாசிங்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய அந்த இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுமா, நம்மளை சுத்திகரிக்கும். சொல்லுங்க, ரத்தம் சுத்திகரிக்கும். கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம பாவத்தை எல்லாம் கழுவி எல்லாத்தையும் சுத்திகரிச்சு நல்ல மனமுள்ளவர்களா மாற்றுறாரு. அல்லேலூயா. அதுக்கு என்ன தேவைங்க, இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க சுத்தப்படணும், பரிசுத்தப்படணும். இந்த பாவ சரீரம், இந்த அழுக்கேறின சரீரம் புதிதாக்கப்படணும்னா உங்களுக்குள்ள ரத்தம் என்ன ஆகணும், இயேசுவின் ரத்தம் கடந்து வரணும். இயேசுவின் ரத்தம் தான் உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்கும். இந்த நாள்ல நம்ம திருவிருந்து எடுக்கிறது எதுக்கு தெரியுங்களா? அந்த ரத்தம் உள்ளுக்குள்ள போய் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் தள்ளி போட்டு, பாவம் செய்யாத மனுஷன் யாராவது இருக்கிறானா? எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் தெரியாம பேசினா கூட அது பாவம். திடீர்னு போற வகையில போவோம், எவனோ ஒருத்தர் நம்மளை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவான், நம்ம ஏதாவது பண்ணிட்டு போயிடுவான், அது ஒரு பாவம். நல்லவனா இருக்கணும்னு நினைப்போம், திடீர்னு கோபம் ஒரு பாவம், மூர்க்கம் ஒரு பாவம், சண்டை ஒரு பாவம், ஏதாவது யாரையாவது அடிச்சிருவோம் அது பாவம், திருட்டு ஒரு பாவம். நம்ம தெரிஞ்சா செய்யறோம். எல்லா நேரங்களும் என்ன பண்ணுது, அது நம்ம வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. வயசானவங்களுக்கு பலன் கிடையாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா வாயை கிளறி விட்டு ஏதாவது பேசி சத்ரு தப்பான விஷயத்தை உண்டு பண்ணிடுவான். சத்ருவுக்கு நம்மளை பாவத்துக்குள்ள தள்ளுறது ரொம்ப லேசான காரியம். அது சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் ஈஸியா பாவத்துக்குள்ள தள்ளிடுவான். நம்ம திருவிருந்து எடுக்கும் போதுல அந்த திருவிருந்து, அந்த ரசம் நமக்குள்ள போய், அந்த ரத்தம் நமக்குள்ள போய் நம்ம சுத்திகரிக்கிறதா இருக்கு. அப்போ 5ஆவதா பார்க்கும்பொழுது ரத்தம் நம்மளை என்ன பண்ணுங்களா, சுத்திகரிக்கும் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 9ஆவது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். மோசே எப்படி ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல தொளிக்கும் பொழுது பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டதோ, அப்ப நமக்காக ஒரு மறுத்து ரத்தம் சிந்தினாரு, அந்த ரத்தம் உங்களுக்கு செய்யாதா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப கர்த்தருடைய ரத்தம் என்ன பண்ணுங்களா, நமக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மேல் வசனத்தை வாசிங்க. அதுலயே 12வது வசனம் வாசிங்க, 12 வாசிங்க. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை வீணுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. வெள்ளாட்டுக்கடா இளங்காளை ரத்தத்துல கிடையாது. இவர் என்ன பண்றாரா, ஒரே தரம். அப்பெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி தப்பு செய்யும் போதெல்லாம் வருஷம் ஒருக்கா அப்படி போய் நீங்க காலைகளை செலுத்திக்கிட்டே இருக்கணும், ரத்தத்தை தெளிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா ஆண்டவர் இங்க சொல்றாரு, கிறிஸ்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாராமா, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை ரத்தம் கிடையாது, அவருடைய ரத்தத்தை சிந்து ஒரே நேரம் மறிச்சார். இனி அடிக்கடி யாரும் மறிக்க தேவையில்லை.
நம்மளுடைய பாவங்களுக்காக யாரும் மறிக்க தேவையில்லை, வேற யாரும் ரத்தம் சிந்த தேவையில்லை. அவர் ரத்தம் சிந்தி நம்மளுடைய பாவத்தை மன்னிச்சு ஒரே தீர்ப்பா, நித்திய தீர்ப்பா நமக்கு கொடுத்துட்டார். இல்லையா? ஒரே தரம் மறித்து நம்மளுடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய ஜீவன்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லையா? அப்போ கர்த்தர் பாருங்க எவ்வளவு நல்லவர். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. அது எப்படி எனில் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்துமானால். என்ன சொல்றாரு பாருங்க, ரத்தமும் இந்த வந்துட்டு சாம்பலையும் தூக்கி போட்டு அவனுக்கு சரீரத்துல சுத்தம் வரும்னு சொன்னா வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவரே தன் ஜீவனா கொடுத்திருக்கிற ஒரு சாதாரண ஒரு மிருகத்தோட ரத்தமும் அந்த சாம்பலும் ஒருத்தனை சுத்தம் பண்ணுன்னு சொன்னா, இயேசு நமக்காக ஜீவனை விட்டு ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, அது உங்களை சுத்தப்படுத்துமா மாட்டாதான்னு கேட்கிறேன். இல்லையா? அப்போ பார்க்கும் பொழுது ரத்தம் நம்மளை என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களிலிருந்து மீட்டு சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. 6வது ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்போ 6வது ரத்தம் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. சொல்லுங்க, ரத்தம் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. இயேசு நமக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயம் இருந்தது. அதான் பழைய உடன்படிக்கை ஒண்ணு இருந்தது, புதிய உடன்படிக்கை இருந்தது. அப்படி புரிஞ்சுக்கலாமே. அப்ப கர்த்தர் கொண்டு வர்றது இயேசுவின் ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்குது. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாருங்க, ரத்தத்தை எடுக்கிறார், அதாவது ரசத்தை எடுக்கிறார், அதை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். அதை அவர் சொல்றாரு, இது நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதுதான் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க, பழைய காலத்துல ஆடு அடிக்கணும், மாடு அடிக்கணும், ரத்தத்தை எடுத்து சிந்தணும். இது பழைய ஏற்பாடு காலம். புதிய ஏற்பாடு காலத்துல ரத்தத்துக்கான புதிய ஒரு உடன்படிக்கை தருகிறார். அது என்ன, அந்த ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது குடிங்க, அது நான் உங்களுக்காக சிந்தப்படுகிறேன் ரத்தமா இருக்கிறது. அந்த ரத்தம் உங்களுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்படும், உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் கொடுத்த புதிய உடன்படிக்கை. அப்ப ரத்தம்ங்கிறது புதிய உடன்படிக்கையாய் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் தான் நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவர்களாகி நம்ம அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசித்து அவர் மூலியமா அதன் மூலியமா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம். நம்ம இனிமே போய் காலை பலிகிற தேவையில்லை, ரத்த சிந்த தேவையில்லை, ரத்தத்தை தொழிக்க தேவையில்லை. நமக்காக ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆலயத்துக்குள்ள போய் பாவ நிவாரணம் பண்ணணுங்கிறது இல்லை. கர்த்தரே நமக்குள்ள வந்து நமக்காக பலியானதுனால அந்த ரத்தத்தின் நிமித்தம் நம்ம புதிதாக்கப்படுகிறோம், நம்ம பாவம் மன்னிக்கப்படுகிறது, நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பழைய ஏற்பாடு காலத்துல யாருக்கும் கிடைக்கல. எல்லாரும் ஆலயத்தை விட்டு வெளியே நிக்கணும். உள்ள போன ஆசாரியன் ரத்தத்தை எடுத்து எல்லா பூஜைகளும் முடிச்சுட்டு வந்து வெளியே தொளிச்சா தான் உண்டு. எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படியா? ஆண்டவருடைய சமூகத்துல வர்றோம், அவரை முகமுகமா பாக்குறோம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அவரோட நேருக்கு நேரா நண்பர்கள் போல நம்ம இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவர் சிந்தின ரத்தம். இல்லையா? எல்லா கட்டுகளையும் உடைத்து எல்லா நியாயப்பிரமாணங்களையும் உடைத்து நீங்களும் அவரும் ஒண்ணுங்கிற ஒரு சிந்தனை கொண்டு வந்தது எது? இயேசுவின் ரத்தம். அல்லேலூயா. எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படியாக, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களை ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் சொல்ற பாருங்க, நான் ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்றேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உங்களுடைய முற்பிதாக்களுக்கு நான் உடன்படிக்கை பண்ணியிருந்தேன், நியாயப்பிரமாணத்து மூலியமா உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். ஆனா நான் அவர்களை என்ன பண்ண, என் பேச்ச கேட்கல, பின்மாறி போயிட்டாங்க. ஆனா நான் இப்ப வரப்போகிற ஒரு புதிய உடன்படிக்கையில நான் என்ன பண்றேன், நியாயப்பிரமாணமா புத்தகமா கட்டளையா கற்பனையா கொடுக்கல, அவங்க இருதயத்துக்குள்ளேயே நான் என்னத்தை பண்ணிட்டேன், புதிய உடன்படிக்கையை பண்ணிட்டேன். அந்த உடன்படிக்கை அவங்களை சுத்தப்படுத்தி என்னையும் அவர்களையும் சேர்த்து வைக்கும்னு சொன்னார்கள். அப்ப
அப்ப கிறிஸ்துவ நாமம் ஒன்றிணைவதற்கு என்ன இருக்குங்க? அந்த புதிய உடன்படிக்கை தேவை, புதிய உடன்படிக்கையாகிய ரத்தம் தேவை. எப்ப நம்ம திருவிருந்து எடுக்கிறோமோ, எப்ப அவருடைய சமூகத்துல வரமோ, அப்ப நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுது, நம்மளுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறது. இயேசுவ நாமம் ஒன்றாக இருக்கிறோம். அவருடைய சிந்தனையே நமக்கு உள்ளதா இருக்கிறது. நாம் அவருடன் இணைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த புதிய உடன்படிக்கை தான் நம்மளை இணைக்குது. இந்த ரத்தம் தான் நம்ம கிறிஸ்துவர்களா காட்டுதே தவிர மற்ற எதுவும் நம்மளை கிறிஸ்துவர்களா காட்ட போகுது இல்லையா? அப்ப இந்த ரத்தத்தையும் இந்த மாம்சத்தையும் புசிக்கும் பொழுது நம்ம அவர் வருகிற அளவுக்கு நினைவு கூறுறோம். என்ன நினைவு கூறுறோம்? கர்த்தர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்துக்காக மன்னிச்சார், என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தி நமக்குன்னு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த புதிய உடன்படிக்கை தான் என்னங்க? திருவிருந்து. அல்லேலூயா. அவர் நினைவு கூர்ந்து எடுக்கிற திருவிருந்தை நம்ம ஒரு நாள் கைவிட்டக்கூடாது. மாதத்தின் முதல் வாரத்தில் வருகிறோம்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமா வந்து அந்த திருவிருந்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம புதிதாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் சுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப 2 காரியங்கள் வேதாந்தத்தில் இருந்தது. ரத்தத்தை குறித்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு காலத்துல வேற விதமா இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்துல வேற விதமா இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த ரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்தது யாருங்க? மோசே என்ன பண்ணாரு? ரத்தத்தை எடுத்துட்டு வந்து தொளிச்சார். அப்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? பாவ நிவர்த்தி செய்யப்பட்டாங்க. புதிய ஏற்பாடு காலத்துல அதை யார் செஞ்சா? இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தது மூலமா அந்த பாவம்லாம் என்ன பண்ணிடுச்சுங்க? மன்னிக்கப்பட்டது. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன இருக்குங்க? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருந்தாங்க. கற்பலகை எழுதி கொடுத்திருந்தாங்க. அந்த கற்பலகையில நம்ம வாசிக்கிற மாதிரி ஓய்வு நாளை ஆசரிக்கணும், தகப்பன தாயும் கணம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, அப்படி ஒரு நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையின் காலம். அல்லேலூயா. நீ பாவம் செஞ்சு ஒரு முறை ஆண்டவரே என்ன மன்னிங்க, நான் இதுக்கு மேல செய்ய மாட்டேங்கன்னா ஆண்டவர் மன்னிச்சிருவார். ஆனா நியாயப்பிரமாணத்து காலத்துல அப்படி கிடையாது. பாவம் செஞ்சு அவனுக்கு என்ன? மரணம். ஆனா கர்த்தர் அதை மாற்றி போட்டு கிருபையின் காலத்துல தவறு செஞ்சுட்டான், மாம்சத்துல பிறந்தவன், இவன் தப்பு செஞ்சுட்டான், இவனை மன்னிக்கணுங்கிறது கர்த்தருடைய குறிப்பு. அல்லேலூயா. அதனாலதான் நான் மன்னிச்சது போல நீ ஒருத்தருக்கு என்ன பண்ணு? மன்னிங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தாரு. அல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்படும் பொழுது அந்த காலங்களில் என்ன இருந்ததுன்னா, எப்படி கடைபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் கிடையாது. பைபிள் மாதிரி புத்தக சுருள்கள் இருந்தது, கற்பலைகள் இருந்தது. அதை பார்த்து படிப்பாங்க. அது எல்லாத்துக்கும் கையிலையும் இருக்காது. எடுத்து பார்த்து படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் கேட்டு சரி இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய உடன்படிக்கையில கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை தான் கற்பலகையா வைத்திருக்கிறார். இல்லையா? உங்களுடைய இருதயமாக கற்பலகையில வச்சுங்க. உன் நெற்றியில நீ என்ன பண்ணு? அதை குறித்துக்கொள், உன் இருதயத்துல வைத்துக்கொள். உன் வீட்டுல எல்லாம் அந்த வசனம் இருக்குன்னு ஆண்டவர் சொன்னார். இல்லையா? அப்போ அந்த காலத்துல கற்பலகைகள் இருந்தது, புஸ்தக சுருள்கள் இருந்தது. அதற்கு பல புதிய உடன்படிக்கையில நம்மளுடைய இருதயத்துல கர்த்தர் வசனங்களை வைத்திருக்கிறார். ஆமென். திரும்ப போய் அதை இதை தேடி புராணங்களை தேடி படிக்கணுங்கிறது இல்ல, உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பாவம் நிவர்த்தி செய்வதற்கு தொடர்ந்து பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். அது நிரந்தரம் கிடையாது. அது என்ன பண்ணுங்க? பாவம் செய்யறவன் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வரணும், ஒரு மாட்டை பிடிச்சிட்டு வரணும், ஏதோ ஒரு நேரத்துல பலி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா புதிய உடன்படிக்கையில கர்த்தர் ஒரே முறை மரித்தார், ஒரே தரம் பலியிடப்பட்டார். அந்த நிமித்தம் எல்லா பாவமும் என்ன ஆகப்பட்டது? நிவர்த்தி செய்யப்பட்டது. அல்லேலூயா. அப்போ பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அந்த ரத்தத்துல பல வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி செய்யறதுக்காக கர்த்தர் வரல, அதுல இருந்து மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, மன்னிப்பு என்பது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, பாவம் செஞ்சீங்கன்னா ஒரு பலி செலுத்தினாதான் உன் பாவம் மன்னிக்கப்படும், இல்லைன்னா உன் பாவம் என்ன பண்ணாது? மன்னிக்கப்படாது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல புதிய உடன்படிக்கையில கிறிஸ்து என்ன பண்றாரு? ஒரே தரம் மறுத்தார். அந்த ஒரு தரம் மறுத்ததுல நித்திய காலமாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மளுடைய பாவத்தை மாற்றி நமக்கு நித்திய ஜீவனுக்கு வழிவகுத்து கொடுத்தார். இல்லையா? அப்போ அந்த ரத்தத்துக்குரிய மதிப்பு என்ன தெரியுங்களா? ரத்தம் எல்லாத்தையும் செய்யும். நமக்கு ஜெயத்தை கொடுக்கும், பலத்தை கொடுத்தும், பாவத்தை போக்கும், கிறிஸ்துவை நம்மளை இணைக்கும், நித்திய ஜீவனுக்கு கூட்டிட்டு போகும். அப்ப அந்த ரத்தத்தையும் மாம்சத்தையும் புசிப்பது ரொம்ப அவசியம். திருவிருந்து ஏதோ காரணம் இல்லாம நம்ம எடுக்கல. மாதத்துல ஒரு நாள் சாங்கரியமா நம்ம என்ன பண்றதுங்க? அது ஒரு சம்பிரதாயத்துக்காக கடைபிடிக்கல. இயேசுவின் நம்மையும் ஒரு அடையாளமாய் வைத்து நம்மளை இணைப்பது என்னதாங்க? இயேசுவின் ரத்தம். அந்த இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா எந்த தீமையும் உங்களுக்கு அணுகாது. எகிப்தியருக்கு வந்த எந்த தீமையும் உங்களுக்கு வராது. ரத்தம் வீட்டு நிலைக்கால பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தது. புதிய ஏற்பாடு காலத்துல கிறிஸ்துவுக்குள்ளாய உங்களுக்குள்ள இயேசுவின் ரத்தம் வரும். அதனால ரத்தம் உங்களுக்குள்ள வரணும். ரத்தம் பேசணும், ரத்த வார்த்தை ரத்தை ஜெயித்து கொடுக்கும். ரத்தம் தான் உங்களை சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும்.
இப்ப இயேசுவின் ரத்தம்ங்கிறது விளையாடப்பட்டது. அதை நம்ம என்ன பண்ணணுங்க? ஜாக்கிரதையோட, கருத்தோட, அபாத்திரமா இல்லாதபடி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து, கர்த்தாவே எனக்கு இந்த ரத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றி, இதனால் நான் சுத்தப்படணும் கேட்டு புசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்திருக்கேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான ஓய்வு நாளுக்காக நன்றி. பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே இந்த சமூகத்தில் கூடி ஆராதனை துதிக்க ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்குமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளில் ஆண்டவரை ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பேர் பேராக கொடுங்க. கர்த்தர் எல்லா தடைகள், போராட்டங்கள், இக்கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். குடும்பத்துல ஒரு சந்தோஷ, சமாதானத்தை, ஐஸ்வர்யத்தை ஆண்டவர், சுகத்தை கர்த்தர் வெய்யும் ஆண்டவரே. பெரிய கிருபை தாக்கி வழி நடத்தட்டும். முழு பகுதி ஆண்டவர் கர்த்தர் பொறுப்படுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மலையில் நடக்கிறதான இரண்டாம் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. முழுமையா நம்முடைய கர்த்தரை படிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.